உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் சொல்றபடி இருப்பாருனா குழந்தைய பார்க்க சொல்லு சக்தி, இல்லனா எதுவுமே வேண்டாம். கேட்டுச்சானா? இனிமே நீங்க பொண்டாட்டி தாசனா மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருந்தாதான் குழந்தை உங்ககிட்ட காட்டுவாங்களாம். கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறீங்களா? இங்க பாருங்க, இனிமே உங்க 2 பேருக்குள்ள சண்டே வரக்கூடாது. அசோகனா, குழந்தைய வாங்கி கொஞ்சுங்க. என்னங்க குடு. பாத்து தலையை பிடி. பாத்து தலையை பிடிங்க. டேய், அப்பா உன்னை பார்க்க வரேன்னு கோச்சுக்காதடா. அப்பா பாருங்க. சரண்யா, நம்ம குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்? இன்னும் பேர் வைக்கலங்க. நல்ல நாளா பார்த்து சீக்கிரமா பேரை வைக்கணும். ஒரு பெரிய மண்டபம் பிடிச்சு எல்லாரையும் இன்வைட் பண்ணி நம்ம குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனை ரொம்ப கிராண்டா கொண்டாடிடுவோம். சரண்யா, என்ன சொல்ற? எல்லாரையும் இன்வைட் பண்றதுனா என்ன? உங்க அம்மாவையும் எங்க அம்மாவையும் கூப்பிடணும்ன்றீங்களா? அவங்கெல்லாம் வரதா இருந்தா இந்த ஃபங்க்ஷனே நடத்த வேண்டாம். இது இருக்காங்களே மீனாட்சி அம்மா, இங்க இருக்கிறவங்க தான் எனக்கு சொந்தக்காரங்க. இந்த ஊர் மக்கள் தான் எனக்கு உறவுக்காரங்க. இவங்க மட்டும் பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்தா போதும், மத்தவங்க யாரும் வர வேண்டாம். சரண்யா, 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 இத பாரு, யாரும் வரக்கூடாதா? அவ என்ன சொல்றது? இப்ப நான் சொல்றேன். சரண்யாவோட குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு இந்த வீட்ல இருந்து யாரும் வர மாட்டாங்க. இத போய் அவகிட்ட நான் சொன்னேன்னு சொல்லு. இத பாரு, நானே சொன்னேன்னு சொல்லு. போ. சரிம்மா. ரங்கநாயகி, இங்க பாரு, நான் சொல்றேன்னு கோவப்படாத. பிறந்திருக்கிறது நம்ம வம்சத்தோட வாரிசு, நம்ம முதல் வாரிசு. அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் நடக்கும்போது நாம போலன்னா நல்லா இருக்காதுமா. ஏங்க, அவ மட்டும் ஒழுங்கா நம்ம வீட்லயே இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, நல்ல ஊரை கூட்டி தடபுடல ஒரு பெரிய ஃபங்க்ஷனை நடத்தி இருக்கலாம். ஆனா அவ புத்தி கெட்டு போய் மீனாட்சி வீட்டுல போய் உட்காந்துட்டு இருக்கா. அவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு சொந்தம் பந்தம் யாரும் வரக்கூடாதுன்னு வேற பேசிட்டு இருக்கா. அப்படி பேசுறவ கிட்ட மான ரோஷம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போய் நிக்க சொல்றீங்களா? ஐயோ, அப்படி அம்மா. நீங்க ஏமா அப்படி நினைக்கிறீங்க? உங்களுக்கு வர பிடிக்கலன்னா சொல்லுங்க, அன்னைக்கு போன மாதிரி நானே போயிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் எதுவும் தேவையில்ல வெற்றி. தாய் மாமன் இல்லாமலே அந்த பிள்ளைக்கு பேரை வைக்கட்டும். இல்ல ரங்கநாயகி, நான் எதுக்கு சொல்றேன், இதுக்கு மேல இத பத்தி யாரும் பேசக்கூடாதுங்க. சரண்யா குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு நம்ம வீட்ல இருந்து யாரும் அங்க போக போறது இல்ல. இதுதான் என் முடிவு. அம்மா, அந்த மீனாட்சியோட ரோட்டு கடை காலி ஆயிடுச்சு. ஒரு சம்பாத்தியமும் இல்லாம வெட்டியா வீட்ல இருக்கா. அவ எப்படிமா இந்த ஃபங்க்ஷனை நடத்துவா? வரவங்களுக்கு ஒரு காஃபி வாங்கி கொடுக்க கூட வசதி இருக்காது. என்ன பண்றது? ரங்கநாயகி கோடீஸ்வரி, ஆனா அவங்க வம்சத்து வாரிசுக்கு இப்படி ஒரு நிலைமை. எல்லாம் அந்த குழந்தையோட தலையெழுத்து. போமா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.